கடைசியாக நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் இந்த ஒரு சீனுக்காக தான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நீங்கள் பண்ண 4 படங்களில் இந்த படத்துக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, இது சொல்ல முடியாது. பட் குலு குலு, ஆடை, மேயாதமான், விச் வாஸ் தட் சீன்? மேயாதமானில் இந்த ஹைவேஸில் வினோத் ப்ரொப்போஸ் பண்ணுற ஓகே அந்த சீன் முன்னாடி அவன் அவன் அது ஒரு ஃபோன் கான்வர்சேஷனாக வரும்ல சார். அவள் லைனில் இருக்கானே தெரியாமல் இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இவனோட லவ்வும் சேர்ந்து ஓகே ஆகும், அவன் தங்கச்சி லவ் ஓகே ஆகும்போது அது எனக்கு ஒரு மாதிரி ட்ரிக்கியாக இருந்துச்சு. அண்டு அந்த சீனோட விதை வந்து அண்ணானே கூப்பிட்டு சின்ன வயசுலேருந்து வளர்ந்த பொண்ணு வந்து அவன் மேலே ஒரு ஆசை வரும் தங்கச்சிக்கு. விவேக் பிரசன்னா மேலே இந்துஜாவுக்கு வரும். ஆனால் அவன் தங்கச்சியாக தான் பார்த்துட்ருக்கான், தொடரான்னும் போது இவ்வளோ காண்டாகி போய் தங்கச்சின்னு சொல்லி தொட்டு பேசாதுன்னு தள்ளி விட்றதுல ஆரம்பித்து அவனும் அந்த பொண்ணை அதை பிரேக் பண்ணி பார்க்குறான்றது வந்து எனக்கு கொடூரமாக காய்ச்சின கம்பி மேலே நடக்கிற மாதிரி இருந்துச்சு. இது மாறுச்சுன்னா என்ன செய்வாங்கன்னு தெரியும். அண்ணன் தங்கச்சி உறவு முறையிலேருந்து எல்லாத்தையுமே கேள்வி கேட்குற மாதிரி. ஸோ அது லேண்ட் ஆகிற இடமா அந்த சீன் வந்து பொண்டாட்டின்னு கூப்பிட்ற மூமெண்ட் வந்து அதை ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஆசை. அதில் நான் வந்து ஆசையை ஒரு புள்ளியில் வச்சு கட் பண்ணோம். ரத்ன கட்டி வச்சு நமக்கு சந்தோஷ் நாராயண் சார் பண்ண அந்த சீன் சார். ஆடையில் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் அவங்க ஸ்ட்ரிப்டாக இருக்கும்போது டீசர்லேயும் அதை பார்த்துருப்போம். அதோட சேலஞ்சே வந்து அந்த 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 சீனுக்கு லேண்டாக வர்றது தான். அந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்டஃப்பில் இருக்கும்போது ஒருத்தி ட்ரிகர் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜாக போய் எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. அது எழுதும் போதும் சரி, அது அந்த இடத்துக்கு வர்றது. அது முடிஞ்சு இந்த மறுநாள் எழுந்து உட்கார்ற இடத்துலேருந்து அந்த 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 ரீலே எனக்கு ரொம்ப பிடிச்ச அதாவது ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸ்க்காக. அண்ட் அந்த படத்தை ஐ திங்க் விஜய் கார்த்திக் ஷாட் இட் வெரி பியூட்டிஃபுல்லி. எஸ், ரொம்ப கஷ்டமான படம் லைட் பண்ணுறதுக்கு, அது ரொம்பவே நல்லா பண்ணார் அவர். ஆமாம் சார். ஃபஸ்ட் டே அந்த போர்ஷன் ஷூட் பண்ணும்போதெல்லாம் விஜய்க்கும் எனக்கும் எங்களுக்கு பயம் வந்துச்சு, பண்ணுவோமான்னு தெரியல. அப்புறம் நிறையா விஜய் ட்ரை பண்ணுறான், ஆனால் அந்த ஒரு ஹாட்டாக ஆகிடுது. இல்லைன்னா அது லைட்ஸாக வச்சு நிறையா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஒரு மாதிரி உழப்பிட்டே இருக்கோம் பாதி நாள். அப்புறம் அங்கே ஒரு ஜென்ரேட்டர் ரூம் இருந்துச்சு, அங்கே கூப்பிட்டு போயிட்டு நான் ஒரு சில ரெஃபரன்ஸ் எடுத்திருந்ததில் எனக்கு இப்போ குழந்த இருக்காங்க, கை குழந்த இருக்குல்ல, அந்த அந்த ஃப்ரெஷ்ஷாக ஊர்ன உடம்பு, அந்த காது மடல்லாம் கூட டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், பிளட்டே தெரியும். அந்த மாதிரி ஸ்கின்னை பார்த்தா உனக்கு குழந்த ஃபீல் தான் வரணும். அதான் மூடு, அந்த மூடில் போயிடலாம். டார்க்காக அங்கே ஸ்பாட்டடாக லைட்லாம் வைக்க தான் ஏஸ்தட்டிக்கு போகும்போது தான் அதெல்லாம் ஆகுது அப்படின்றது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனது தான் சார். அதுலேருந்து கடைசி நாள் வரைக்கும் அதுக்கப்புறம் பயமே இல்லை. அவங்களே கேட்பாங்க, ஏன்டா இப்படி நின்றுருக்கோம், என்னடா வேலைன்னு. எனக்கு என் மேலேயே கான்ஃபிடென்ஸ் போயிடும் போல. அப்படி என்னதான்டா கேட்டுரில் கேமரா வச்சு உருட்டிட்டு இங்கிட்ட அங்கிட்ட சுற்றிட்டு இருப்போம். அவங்க வந்து கோவப்பட்டே கத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக அது எனக்கு ரொம்ப பதட்டப்பட வச்ச படம். அந்த அமலாபால் டாகு துரத்தும் போது ஸ்டெப்ஸில் ஏறி சிங் சவுண்ட் வேறு, மேலே ஏறி வந்து 3 floors ஏறி வருவாங்க. ஏறி வந்து ஒரு ரூம்குள்ளே பாத்ரூம்குள்ளே வந்து கதவை மூட்டு கதறி அழுது உட்காந்து அவங்க அம்மா நினச்சி பேசுகிற சீன் இருக்கும். அந்த சீனும் முக்கியமான சீன். அந்த படம் பார்க்கணுன்னு நினச்ச சீன். குலுகுலுவில் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அந்த பொண்ணுக்கு வந்து அவனை பிடிக்கும், அது லவ் இல்லைன்னு தெரியும். பட் இந்த மொமெண்ட்டில் எனக்கு ஒரு செகண்டு இவனை மாதிரி ஒருத்தன் என் லைஃப்பில் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அந்த ஃபீலிங் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்படி இறங்கி போன பிறகு மாறி போயிடும். இந்த மொமெண்ட்டில் நான் இதை ஃபீல் பண்ணுறேன். இது லவ் கிடையாதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் யூ ஆர் ஏ குட் சோல், ஐ லவ் யூ ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லி ஹக் பண்ணும். அந்த அன்பரேஸ் சாங் முடிகிற இடம், அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்காக இந்த படம் அதான் ஆப்வியஸாக இப்போ சொன்ன மாதிரி இந்த க்ளோரிஃபிகேஷனுக்கெலாம் வந்து ஒரு போட்டு பழக்கிற ஒரு சீன் இருக்குது. அந்த சீனுக்காக அதை பற்றி அப்புறம் பேசலாம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.